Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டெல்லி ஜமா மசூதி முன்பாக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜமா மசூதி முன்பு துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தலாம் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. லத்தி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களுடன் துணை ராணுவ படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். பல்வேறு பகுதிகளிலேயும் இதுபோன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தற்பொழுது அந்த ஜமா மசூதி அமைந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது டெல்லி ஜமா மசூதி முன்பாக துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா அந்த இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜமா மசூதி முன்பு துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தலாம் என்று தகவல் கிடைத்த நிலையில் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காவலர்கள் என்பதை தாண்டி துணை ராணுவ படையினரே அங்கு கொண்டு வந்து குவித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் லத்தி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள், அதாவது கல்வீச்சு போன்றவை நடைபெற்றால் தடுப்பதற்கும் அதே போல இவர்கள் பதில் தாக்குதல் நடத்துவதற்கும் தேவையான அந்த உபகரணங்களும் கொண்டு வந்திருப்பதாக அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நேற்று முன்தினமும் இரண்டு அவைகளில் இந்த வக்ஃப் திருத்த சட்ட மசோதா இரண்டு அவைகளில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு இஸ்லாமியர்கள் நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வரக்கூடிய நிலையில் மசூதி ஒட்டிய பகுதிகளில் இது போன்ற கூட்டம் போடுவதோ பெரிய போராட்டங்களில் ஈடுபடுவதோ போன்றவை தடுக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.